ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சேனல் சா ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செமி பட்டியாலா பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த மெத்தடில் கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இது வந்து மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான அமௌண்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். 4 ஃபோல்டிங் வச்சுருக்கேன். இது வந்து நான் டிராஃப்டிங் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் கிளாத்தில் காமிக்கிறத விட நான் வந்து பேப்பரில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி செமி பட்டியாலா எப்படி கட் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஃபோல்டிங்காக இருக்கும். இந்த சைடு ஃபோல்டிங்காக இருக்கும், அந்த சைடும் ஃபோல்டிங்காக இருக்கும். இந்த சைடு ஓப்பனாக இருக்கும், இந்த சைடும் ஓப்பன் சைடாக இருக்கும். 2 சைடு ஓப்பன் சைடு, மேலே உள்ள சைடும் இந்த சைடும் ஃபோல்டிங்காக இருக்கும். மொத்தத்தில் கிளாத் வந்து 4 ஃபோல்டாக இருக்கணும், 4 மடிப்பாக இருக்கணும். லென்த்து வந்து 33 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 33 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம 33 இன்ச்சஸ் வந்து பாதியாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 16.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே வந்து அகலம், காலோட அகலம் வந்து 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 1 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கட் பண்ணி நம்ம மடிக்கும்போது பர்ஃபெக்டாக வரும் ஸ்டிச்சிங்கு. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த சைடு கீழே பேலன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேலன்ஸ் கிளாத்தை வந்து எடுத்து அப்படியே மேலே வந்து ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அந்த கிளாத் வந்து ஓப்பன் சைடு போட்டிருக்கேன். அந்த மேலே ஓப்பன் சைடு மேலே வந்துடணும், இந்த ஓப்பன் சைடு வந்து கீழே வந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுட்டு இதோட அகலம் வந்து நீங்கள் என்னென்னா 8.5 இன்ச்சஸ் வேணும். இதோட அகலம் 8.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இந்த சைடு லென்த் வந்து நம்ம 16.5 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மேலே வந்து நம்ம 16.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணனால அதே இன்ச்சஸ் வந்து கீழே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கட் பண்ண போகிறோம்னா, பெல்ட் பார்ட் கட் பண்ணணும். இதுக்கு வந்து 4 ஃபோல்டிங் வச்சுக்கோங்க. 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 13 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. பெல்ட்டோட அகலம் வந்து அப்புறம் வந்து அகலம் வந்து 6 இன்ச்சஸ், ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு 8 இன்ச்சஸ் வேணும். இது வந்து 0.5 இன்ச்சஸ் எதுக்குன்னா அதை மடித்து நம்ம தைக்கிறதுக்கு. 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட பட்டியாலா பேண்ட்டுக்கு வந்து எத்தனை பார்ட்டுனா 1 பார்ட் கட் பண்ணுறோம். அப்புறம் அதை வந்து அப்படியே திருப்பி போட்டு கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் பார்ட் கட் பண்ணுறோம். அவ்வளோதான். பட்டியாலா பேண்ட்டுங்கிறது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அதுவும் சம்மர் டைத்தில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப தைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பிகினர்ஸ் நினைப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நார்மல் பேண்ட் மாதிரி தான். இன்ச்சஸ் வந்து நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக வரும். இதோட அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நான் என்னோடய சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.